வணக்கம். இணைந்திருப்பதில் முதற்கர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையத்திலிருந்து உங்களை சந்திக்கிறான். அதேபோன்று அமெரிக்கா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் ரஜினி. வணக்கம் ஜோடின் சிங்கஜன். வணக்கம் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்து பிரதமர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடல். வவுனியாவில் மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று வடமாகாணத்தில் முழு கடையெடுப்பு போராட்டம். மக்களின் பிரச்சனைகளை கண்டறியும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லந்தோறும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பம். பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கில் நீதிபதிகள் குழாம் சாட்சியாளர்கள் வழங்கிய இடத்தை பார்ப்பதற்கு அங்கு விஜயம். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் சர்வதேச மற்றும் தேசிய மட்டத்தில் இலங்கை புதிய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சர்வதேசம் நிற்கும் சிறந்த தலைவராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திகழ்வதாகவும் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீயை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி செயலக வளாகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. இதன்போது நியூசிலாந்து பிரதமருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் நியூசிலாந்து பிரதமருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே சில உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. அத்துடன் நந்தி எனப்படும் யானைக்குட்டி நியூசிலாந்துக்கு பரிசாக வழங்கப்பட்டதுடன் அது தொடர்பிலான ஆவணத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியூசிலாந்து பிரதமரிடம் கையளித்தார். இன்று நாம் கைச்சாத்திட்டுள்ள உடன்படிக்கையில் பால் உற்பத்திக்கு விசேட பயிற்சி வழங்கும் செயற்பாடும் உள்வாங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலாத்துறையை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகவே பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான சிநேகபூர்வ உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு நியூசிலாந்து பிரதமரின் விஜயம் சிறந்த சந்தர்ப்பமாக அமையும். ஆகவே நியூசிலாந்தின் புதிய தொழில்நுட்பத்தை எமது நாட்டின் புதிய பரம்பரையினருக்கு வழங்குவதற்கும் நாம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம். உங்களது தலைமைத்துவத்தின் கீழ் உங்கள் நாடு ஓரளவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளமை என்னால் காண முடிகின்றது. உங்களது செயற்பாடுகளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள கிடைத்தமை தொடர்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லிணக்கம் தொடர்பிலான சவால்களை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் சேர்த்துடன் செயற்படுகின்றீர்கள். அத்துடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. எந்த ஒரு தலைவரும் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதனை நாம் அறிந்துள்ளோம். எனினும் நீங்கள் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளீர்கள். ஆசிய வலயத்தில் மிளரும் ஒளியாகவே நியூசிலாந்து இலங்கையை காண்கின்றது. இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்களூடாக 22 மில்லியன் மக்கள் நன்மை அடைய உள்ளனர். நீண்ட காலமாக எமது நாடு உங்களுடன் இணைந்து செயற்படுகின்றது. இலங்கை பால் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஃபொன்டேரா நிறுவனம் ஊடாக நீண்ட காலமாக செய்து வருகிறது. நியூசிலாந்து பிரதமர் இன்று மதியம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். இலங்கை அரசாங்கத்தினால் நியூசிலாந்துக்கு வழங்கப்படும் இரண்டாவது யானைக்குட்டியே நந்தி. பின்னவல யானைகள் சரணாலயத்தில் நந்தி என்று எமது கேமராவில் பதிவானது. 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி பின்னவல யானைகள் சரணாலயத்தில் பிறந்த நந்தி எனப்படும் இந்த யானைக்குட்டி 5.5 அடி உயரம் கொண்டது. வவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் 13 வயது மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று வடமாகாணத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
வவுனியா உக்குளாங்குளம் பகுதி பாடசாலை மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பாடசாலைகள் இன்று மூடப்பட்டதுடன் தனியார் பஸ் சேவையும் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பூரண ஹர்த்தால் காரணமாக யாழ்ப்பாணம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. கிளிநொச்சியிலும் முழு கடையெடுப்பு போராட்டம் காரணமாக அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்தமை எமது கேமராவில் பதிவாகியது. அரசு திணைக்களங்கள் வலிமை போல் இயங்கிய போதிலும் மக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மேலும் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை குறைவானமையினால் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தடைப்பட்டன. இதேவேளை வவுனியா மாணவியின் கொலைக்கு நீதி கோரி முல்லைத்தீவிலும் இன்று முழு கடையெடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவில் அரசு அலுவலகங்களின் செயற்பாடு மட்டுப்படுத்தப்பட்டே காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியாவிலும் இன்று முழு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. தனியார் மற்றும் அரசு வங்கிகள் திறந்து காணப்பட்ட போதிலும் அதிகாரிகளின் வருகை குறைவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை மன்னாரில் சட்டத்தரணிகள் சங்கம் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். மன்னார் சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைய தினம் நீதிமன்ற செயற்பாடுகளை நிறுத்தி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியா உக்குளாங்குளத்தைச் சேர்ந்த கங்காதரன் ஹரிஷ்ணவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான 13 வயதான ஹரிஷ்ணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதுவரை சந்தேக நபர் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவர் இன்று வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு நீதவான் அருணி ஆட்டிக்கலம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட 16 தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரை வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த நபரை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படுவதை ஆட்சேபித்து வழக்கு விசாரணையை எதிர்நோக்கி வந்த சந்தேக நபரே இன்று விடுதலை பெற்றுள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்த மேலும் 8 சந்தேக நபர்களும் இன்று வழக்குகளில் இருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக இவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி மங்களேஸ்வரி சங்கர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்திருந்தவர்களில் இன்று ஒருவர் விடுதலையாகி இருக்கின்றார். இவர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியில் இருந்து சட்டமாதிபர் திணைக்களத்தால் இவருக்கான புனர்வாழ்வு வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தான் எந்தவித தவறும் இழைக்கப்படாத பட்சத்தில் தனக்கான புனர்வாழ்வை மறுத்து அதற்காக போராடி இருந்தார். இன்று இவர் விடுதலையாகி இருக்கின்றார் எந்தவித சகலவித குற்றச்சாட்டுகளிலும் இருந்து. இதே போல இன்றைய பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தோரில் 8 பேர் விடுதலையாகி இருக்கின்றார்கள். சர்வதேச போலீசினால் கைது செய்யப்பட்டு 2 வருடம் இலங்கையில் வந்து சுரவாசம் அனுபவித்து இன்று எந்தவித குற்றமும் இல்லாது நான் விடுதலை செய்யப்பட்டேன். ஒட்டுமொத்த கைதிகளும் முதல் 2 தடவை உண்ணாவிரதம் இருந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் நாங்கள் ஏமாற்றப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் எமது விடுதலை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் சிறையில் அணுவாக நொடி நொடியாக வெந்து சாவதை விட நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்வதே உன்னதமானதென நாங்கள் 15 கைதிகளும் முடிவெடுத்து எங்களுடைய உயிர் தியாகத்தின் மத்தியிலேயாவது அனைத்து கைதிகளின் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நேற்றிலிருந்து மைசின் சிறைச்சாலையில் 15 கைதிகள் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டோம். ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இருவரின் உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாகவும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. தங்களின் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் இருவர் நேற்று முன்தினமான திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கைதிகளின் நிலை குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான துஷார உபல்தனியவிடம் வினவிய போது அவர்கள் தேகாருக்கு திணறிருப்பதாக கூறினார். அத்துடன் இந்த கைதிகளின் கோரிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் குறிப்பிட்டார்.
சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பிரகாரம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் துஷார் உபல்தனியம் மேலும் தெரிவித்தார். அரசியலமைப்பு பேரவையை ஸ்தாபிப்பது தொடர்பிலான பிரேரணை குறித்த 2ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தளவில் தந்தை செல்வநாயகம் டட்லி சேனநாயக்கா ஒப்பந்தம், தந்தை செல்வநாயகம் பண்டாரநாயக்க ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் அந்த காலத்தில் இருந்த அரச தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்று இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான அந்த பகுதி இடம்பெற்றிருக்க தேவையில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த நேரத்தில் தந்தை செல்வநாயகம் செய்த ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அண்ணன் பிரபாகரன் ஆயுதமேந்தி போராட வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. எமது மக்களும் தமிழ் பேசும் மக்களும் சம உரிமையுடன் வாழக்கூடிய அந்த சட்டங்களை நாங்கள் உருவாக்காவிட்டால் இதுக்கு பின்பு வருகின்ற அந்த சந்ததியும் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பேசக்கூடாது. கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இப்படியான தவறுகளை விட்டுவிட்டார்கள் என்று பேசாத வண்ணம் எங்களுக்குரிய அந்த சம உரிமை வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்கள் சமமாக வாழக்கூடிய அந்த அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாராளுமன்றத்தில் சிலருக்கு மறந்துவிட்டது இரத்த வரலாறு. அரசியலமைப்பு மாற்றம் என்ற போர்வையில் நீங்கள் போடும் பிச்சையை ஏந்துபவர்கள் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் இறுதி சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இது முஸ்லிம் சிங்கள மக்களுக்கும் கூட இன ஐக்கியத்தை பேணும் ஒரு இறுதி சந்தர்ப்பமாக இருக்கலாம். 19 தடவைகள் அரசியல் ஜாப்பில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்றும் தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை என்பது வேதனைக்குரியது. கடந்த காலங்களில் உங்களது முக்கிய அரசியல் ஜாப்பு அமலாக்கலில் தமிழர்கள் பங்கு பெற்றவில்லை என்பதை கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே புதிதாக கொண்டு வரப்பட இருக்கும் அரசியல் ஜாப்பில் தமிழர்களின் அபிலாஷைகள் 100% தீர்த்து வைக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கலந்து கொண்டு இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னும் ஒரு நல்லிணக்க அடிப்படையில் எங்களுடைய கௌரவ ஆளுநர் ரெஜினோல்ட் குரே அவர்களை நியமித்திருக்கிறார். இந்த ஆளுநர் உங்களுக்கு தெரியும், தற்குள்ள மக்களுடைய மனதையும் புரிந்தவர், வடக்கில் உள்ள மக்களுடைய மனதையும் புரிந்தவர். முதலில் எங்களுக்கு ஒரு ஆளுநர் கிடைத்திருக்கிறார், தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆளுநர். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எங்களுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு வந்த போது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையை கண்டு அதுக்கு ஒரு தீர்வும் கொடுத்தார். நானும் ஒரு உயர் பாதுகாப்பு வலயத்தை சேர்ந்தவன், அந்த KKS சேர்ந்தவன், என்னுடைய வீடும் அதுக்குள் இருக்கின்ற விதத்தில் நான் அந்த இடத்துக்கு போகணும்ன்றது எனக்கு இருக்கிற ஈடுபாடு மாதிரி தான் எங்களுடைய மக்கள் என்றால் எங்களுடைய வலி எங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும்ன்றது. நிச்சயமாக அதை புரிந்த ஜனாதிபதி ஒரு எங்களுக்கு நல்லிணக்க அடிப்படையில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். திருகோணமலை மாவட்டத்திற்கான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் அமர்வு 2வது நாளாகவும் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வின் போது பொதுமக்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இலங்கை ஒரு பல்தேசிய இனங்கள் வாழும் நாடு. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையாள தமிழர்கள் ஆகிய இனங்கள் தேசிய இனங்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். சிறுபான்மை தேசிய இனங்களாக பழங்கிய, மலாயர் மற்றும் ஆதி பழங்குடியினர் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இனங்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் அவர்களின் தாய பிரதேசங்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களின் இளமை, கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய அரசியல் யாப்பு இலங்கையில் வடகிழக்கை தங்களின் பூர்வீக வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்து வரும் தமிழ் மக்களின் மனக்காலங்களை நிவர்த்தி செய்து அவர்கள் தங்களை தனித்துவமாக உணரும் அதேபடி இலங்கையர்களாகவும் உணரக்கூடியவான ஏற்பாடுகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு அரசியல் யாப்பை சிங்கள தமிழ் இன சமூகங்களில் இலங்கையர்களாக இணைக்கும். இதனில் புதிய அரசியல் யாப்பிற்கான தேவை என்பது வெறுமனே ஒரு அரசியல் யாப்பு இலங்கைக்கு தேவை எனும் அடிப்படையில் இருந்து ஒன்றல்ல. மாறாக இலங்கையை புரியோடி போகிற இனமுடன்பாட்டுக்கு முற்றுப்புள்ளிட்டு இனங்களுக்கிடையே
அந்நியமாகவும் ஒரு அச்சுறுத்துகின்ற தங்களுக்கு ஏதோ வகையான ஆதிக்கத்தை செலுத்துவதாகவும் தான் இதுவரை புரிந்து கொண்டிருக்கிறார். வடகிழக்கு இணைப்பு பற்றி பேசுகின்ற பொழுது அதை பொதுவாக சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கலாம். தமிழ் தாய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பார்க்கவில்லை. வரலாறு வருவதற்கு பின்னர் கிழக்கு மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட குடியேற்றங்களின் விளைவாக தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அச்சம் தங்களுடைய இருப்பை சிதைக்கின்ற திட்டமிட்டு ஒரு சிதைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுகின்றது என்ற அச்சத்தின் விளைவாக எழுந்த கோரிக்கையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்படி எங்க போனாங்க சரிய மொழி நியமிக்க போனோம். நாங்கள் போய் மருந்து வைத்தியம் செய்யும் போது நாங்களும் மருத்துவர்கள் இன்னொரு ட்ரீட்மெண்ட் நாங்களுக்கு நடந்துருக்கலாம். அதனால இந்த சரிய மொழி தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு நியமித்தால் நாங்களுக்கு நல்ல சொல்றேன். 10,000-12,000 குடும்பத்துக்கிட்ட இருக்கிறோம். வெளியில இருந்து அப்படி போக அவ்வளவு பேரையும் எங்களை மொத்தத்தில் எங்களுக்கு தனி உரிமை உங்களுக்கு வேடுவர் தான் நாங்கள் உரிமைப்படுத்தி உங்களுக்கு எங்கள் ஒரு தொழில் சிறிய தொழிலாவது செய்யக்கூடிய இதாண்டாலும் நீங்கள் எப்படியும் எங்களுக்கு எடுத்து தகவல் என்றதை கேட்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையானின் அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கம் அறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த 4 ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல சிவனேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து இந்த பிணை மனு மீது ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு மனுதாரர் தரப்பிற்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வலிங்கம் சந்திரமதி கால அவகாசம் வழங்கியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார்த்தின் நள்ளிரவு ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். காணியில 20 மீட்டர் காணியை நீர் குழாய்க்காக எடுக்கிறாங்க. நாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவங்க இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த காணியை முட்டு முடியா எடுக்க முடிட்டே அவங்க இருக்கிறாங்க. இந்த காணியை நாங்க கொடுக்க மாட்டோம். இந்த காணிகளை அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த இடங்களை விட்டு நிற்கதியாக இடம்பெயர்ந்து சம்பூரில் குடியேறியுள்ள கிராம மக்களின் வேதனை குரலை இது. சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கு சம்பூர் மக்கள் தமது பூரண எதிர்ப்பை வெளியிட்டே வருகின்றனர். யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி கட்டைப்பறிச்சான், கிளிவட்டி, பட்டித்தடல், மலச்சேனை ஆகிய 4 நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் புதிய அரசாங்கத்தின் உதவியுடன் 2015ஆம் ஆண்டில் மீள்குடியேற்றப்பட்டனர். இவர்களுக்கான தற்காலிக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட நிலையிலும் தற்போது அனல் மின் நிலையம் எனும் தோற்றத்தில் தம் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக சம்பூர் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த கொட்டி கொண்டு அடிக்கிட்டு இருந்த போது எங்களுக்கு இஎஸ்சி சொன்னாங்க, இது அரை நிலையத்துக்கு இந்த காணி போகுது, இந்த காணிக்குள்ள நீங்க இருந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க விளம்புங்க, அப்படி இல்லைன்னா வள்ளிகாணிக்கு போங்க, அப்படி இல்லைன்னா மாத்துக்காணிக்காரன்னு சொன்னாங்க. மாத்துக்காணி எங்களுக்கு தந்து உதவி செய்யவும் இல்லை, அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா புத்தி அறிஞ்ச காலத்துல இருந்து அந்த காணி எங்க அம்மா அப்பா காணியா அது அந்த காணிய அனல் மின் நிலையத்துக்கு நான் கொடுக்க விரும்பல. இதால பெரிய குட்டி நோய் ஏற்படும், பயிர்கள் அதுக்கு பிறகு பயிர்கள் உருவாக்கிறாங்க, விவசாயங்கள் வெள்ளாமை எல்லாம் அந்நேரம் அதுக்கு பிறகு அழிஞ்சிடும். பயிர் ஒன்றும் செய்ய அதாவது மீனினங்கள் புள்ளாலையும் கடல்ல அவங்க கழிவுகள் இறக்க வைக்கிறாங்க, அதால மீனினங்களும் அழிஞ்சிடும். திருவண்ணாமலை சம்பூர் பகுதியில் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் 2011ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. தற்போது சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக மின்வளம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக உவர்நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று முறைமையை கையாளுமாறு எனக்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுரைகளுக்கு அமைய அந்த நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று வழிமுறையை சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக நாம் கையாள்வோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் சம்பூர் பிரதேசத்திலோ அல்லது பொதுவாக இலங்கையின் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு விடயத்தையும் நாம் முன்னெடுக்க மாட்டோம். எனினும் இந்த பகுதியில் அனல் மின் நிலையம்
அமைப்பதற்கு சம்பூர் மக்கள் ஆரம்பம் முதலே தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அனல் மின் நிலையம் அமைக்கும் பகுதிக்கு செல்லும் மற்றும் குழாய் பொருத்துகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள காணிகள் கடற்கரை சேனை மக்களின் காணிகள் எனவும் அவற்றை விடுவிக்குமாறு மூதூர் பிரதேச செயலகத்தினால் தமக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமது பரம்பரை காணியை விட முடியாது எனவும் அனல் மின் நிலையம் தமக்கு தேவையில்லை எனவும் மக்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். பாரதலட்சுமி பிரேமச்சந்திர கொலை வழக்கு மீதான விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. குணரத்ன பத்மினியன் ரணவக்க மற்றும் MCBS முராயஸ் ஆகிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது. வழக்கு விசாரணையின் போது சாட்சியாளர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த இடத்தை பார்வையிடுவதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழுவினர் இன்று அந்த இடத்திற்கு சென்றனர். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் துசித் முதலிகேயின் கோரிக்கைக்கு அமையவே நீதிபதிகள் இன்று அங்கு சென்றிருந்தனர். யுத்தத்தினால் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை வேதனைக்குரிய விடயமாகும். மட்டக்களப்பு தேவபுரம் முரக்கொட்டாஞ்சியனை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான காந்தலிங்கம் காந்தரூபன் இறுதி யுத்தத்தின் போது முல்லைத்தீவு பொக்கனை முள்ளிவாய்க்காலில் ராணுவத்திடம் சரணடைந்துள்ளார். 2006ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் வவுனியா கோயில் குளம் இந்து கல்லூரி புனர்வாழ்வு முகாமில் 6 வருடங்கள் புனர்வாழ்வு வழங்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். யுத்தத்தினால் தனது ஒரு கையை இழந்த நிலையில் நிரந்தர வருமானம் இல்லாமல் உடலிலும் மனதிலும் யுத்த வடுக்களை சுமந்து வாழ்ந்து வருகிறார் காந்தலிங்கம் காந்தரூபன். சங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற எந்த விதமான கொடுக்கப்பட 3000 ரூபாய் கொடுப்பன கூட 6 வருட காலம் கடந்த பின்னும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. என்னுடைய தந்தை கடத்தொழில்தான் செய்து பிழைக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். தற்போது 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட பணம் வழங்கப்படுகிறது. ஆனா இது ஒரு வருடத்திற்கு முன்னாள் போராளிகள் 10 பேருக்கு உதவிகள் செய்திருந்தால் கூட இப்படி நாங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. சக்தி டிவி, சக்தி FM எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மன துக்கங்கள், எங்களுடைய சந்தோஷங்கள், எங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கிடைக்கப்பெற வேண்டும் அரசாங்கத்தினால் என்பதனை அவர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பெற்றோர் மற்றும் 2 சகோதரிகளுடன் வாழ்ந்து வரும் இவர் புனர்வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் தருவதாக தெரிவித்திருந்த 3000 ரூபாய் கொடுப்பனவை கூட முன்னாள் போராளியான காந்தலிங்கம் காந்தரூபனுக்கு கிடைக்கப்பெறாமை வேதனைக்குரிய விடயமாகும். எனவே இது போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் முன்னாள் போராளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் செயற்பட வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மக்களின் பிரச்சனைகளை ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நாடளாவிய திட்டம் இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் விபிலி ஆகிய பகுதிகளை கேந்திரமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. 25 மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை ஆராயும் இந்த பாரிய திட்டம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் யாழ்ப்பாணம், பரணி, சுட்டிப்புறம் அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜைகளை அடுத்து ஆரம்பமாக்கியது. மக்கள் சக்தி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் கஷ்ட பிரதேசம் ஒன்றில் அமைந்துள்ள வருடி மக்கள் தம்மை சந்திக்க வந்திருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரை அன்பாக அமோகத்தோடு வரவேற்றனர். மக்கள் சக்தி இதற்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நம்புறீங்களா? அதனைத் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் வீடு வீடாக சென்று மக்கள் பிரச்சனைகளை ஆராயும் திட்டத்தை ஆரம்பித்தனர். பரணி வடக்கு, கரம்பைக்குறிச்சி மேற்கு, கச்சாய் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு குழுவினர் சென்றிருந்தனர்.
மற்றொரு குழுவினர் குடமியன், நாவட்காடு, மிருசுவில் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். எல்லா இஷ்டையும் எடுத்தது இன்னும் வந்துடுவது உங்களுக்கு ஏற்றியவால ஒரு 16,000 உதவி செய்தது, 4,500 உதவி செய்தது. வேறு ஒரு உதவியுமே இல்லை. வீட்டுக்கு தான் இன்னும் தெரியவில்லை. லைடிஜி தொழில்நுட்பத்தினூடாக யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு தற்போது நாம் தயாராக உள்ளோம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் தகவல்களை கொண்டு வருகின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் வேலை திட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே வரணி சுட்டிபுரம் அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு தெரிவித்தனர். குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு நிறைவு பெற்றதன் பின்னர் வரணியின் பல பகுதிகளுக்கு நாங்கள் விஜயம் செய்து அங்குள்ள கிராமப்புற மக்களின் பிரச்சனைகளை எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நாளை தினமும் நாங்கள் யாழ் மாவட்டத்திலே பூங்குடிதீவு, ஊர்காவத்துறை, நயனாதீவு போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளையும் ஆராயவிருக்கின்றோம். குறிப்பாக மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் என்ற இந்த வேலை திட்டத்தின் ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதே எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக யாழ் மாவட்டத்திலிருந்து ராசுதுரை ஜெயரூபன். இதேபோல நியூஸ் போஸ்டின் மற்றொரு குழுவினர் புத்தளம் மணல்குண்டு கிராமத்தில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தை இன்று முற்பகல் ஆரம்பித்தனர். புத்தளம் மாவட்ட செயலாளர் MHM சித்ரானந்த், புத்தளம் பிரதேச செயலாளர் முகமது மாலிக், புத்தளம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் SP சமன் கஹவத், நியூஸ் போஸ்ட் பணிப்பாளரும் பொது முகாமையாளருமான எசரத் கமல் சரி ஆகியோரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மாவட்ட செயலாளரினால் கிராமத்தின் வீதியை புனரமைப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. නගර සභාවේ ලේකම්තුමාට මම කතා කරන්න මෙතන ඉඳගෙන මම හිතනවා අවධානය යොමු කළා ඉතා ඉක්මනින් කටයුතු කරයි කියලා. ஆரம்ப நிகழ்வின் பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து கஷ்ட பிரதேசங்களில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை ஆராய்வதற்கு நமது குழுவினர் புறப்பட்டு சென்றனர். ஒரு குழுவினர் சென்மன் தழுவ 20 வீடுகள், முள்ளிப்புறம், ரத்மல்யாய, பண்டாரநாயக்கபுர, சேன குடியிருப்பு, பாச்சானோடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். மற்ற குழுவினர் சிரம்பியடிய, மானசேரிய, கருவலகஸ்வ, ஏழாம் கட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்றனர். நாடுகளில் உள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திட்டம் என்ற புத்தகத்தில் ஆரம்பமானது. இதேபோன்று எங்களுடைய மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திட்டம் நாளைய தினம் கட்பெட்டி மற்றும் சிலாபம் ஆகிய பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவே கட்பெட்டி சிலாபம் வாழ் மக்களை நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு கூறுங்கள், தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிருஷ்ணி மணிபாலன். வரலாற்று சிறப்புமிக்க பிபிலை உணுகொள்ள புராண ரஜமஹா விஹாரையில் இடம்பெற்ற மத வழிபாடுகளை அடுத்து 3வது குழுவினர் வெல்லச பகுதியில் தமது சமூக பணியை ஆரம்பித்தனர். ரத்துகல, நில்கல, புலிப்பிட்டிய, தேரவு உள்ளிட்ட கஷ்ட